அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த 5 காரியங்களையும் செய்து முடிக்காமல் நீங்கள் உறங்க செல்லாதீர்கள், தூங்குறதுக்கு முன்னே இந்த 5 காரியங்களை நீங்கள் செய்துருங்க. அப்போ முதலாவது சொன்னாங்க, தினந்தோறும் ஒரு குர்ஆனை தூங்குவதற்கு முன்னே நீங்கள் முடித்து விடுங்கள். இரண்டாவது சொன்னாங்க, தினந்தோறும் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னே 4000 திரஹம்களை தர்மம் செய்து விடுங்கள். மூன்றாவது சொன்னாங்க, தினந்தோறும் நீங்கள் காபத்துல்லாவை தவாஃப் செய்து விடுங்கள். தவாஃப் செய்யாத நீங்கள் தூங்க செல்லாதீங்கன்னாங்க. நான்காவது சொன்னாங்க, சொர்க்கத்துடைய நீங்கள் தங்கக்கூடிய இடத்தை தினந்தோறும் நீங்கள் அதை பாதுகாத்துடுவாங்க தினந்தோறும். இப்போ நான் 3 விஷயமாக உலகத்தை சேர்ந்தது, ஆனால் சொர்க்கத்துக்கு தினந்தோறும் போயிட்டு வர முடியுமா? போயிட்டு வர முடியாது. ஐந்தாவது சொன்னாங்க, தினந்தோறும் உங்களுடைய எதிரியை கொல்லாமல் நீங்கள் உறங்க செல்லாதீர்கள். அப்போ அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதெல்லாம் எப்படி என்னால் செய்து முடிக்க முடியும்? ஆனால் ஒரு நாள் ஒரு குர்ஆன் எப்படி முடிக்க முடியும்? 4000 திரஹம் என்னால் எப்படி செய்ய முடியும்? நான் மதீனாவில் இருக்கிறேன், தினந்தோறும் எப்படி காபத்துல்லாஹ்ல போய் தவாஃப் செய்ய முடியும்? அதே போல் நான் உலகத்தில் இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு எப்படி போய் நான் என்னுடைய இடத்த பாதுகாக்க முடியும்? அதே போல் 1-2 எதிரி இல்லை, ஏராளமான எதிரிகள் எனக்கு இருக்கிறாங்க, நான் எந்த எதிரியை என்னால் கொள்ள முடியும்? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் குல் அல்லாஹ்வாவது 3 தடவை ஓதுங்க, ஒரு குர்ஆனை முடித்த நன்மை. இரண்டாவது சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்தியா ஓதுங்க, 4 தடவை ஓதுங்க, 4000 திர்ஹம் தர்மம் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுப்பான். மூணாவது சொன்னாங்க, நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற 4வது கலிமாவை தினந்தோறும் ஓதுங்க 10 தடவை. நீங்கள் காபத்துல்லாவை தவாஃப் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தர்றான். அதே மாதிரி 4வது சொன்னாங்க, சொர்க்கத்துடைய ஹசானா லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம், இது ஓதுங்க, நீங்கள் உங்களுடைய சொர்க்கத்துடைய இடத்தை நீங்கள் பாதுகாப்பதை போல். 5வது சொன்னாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லா ஹு மின் குல்லி தம்பின் கத்தியத்தின் வாதிவில்லை, ஏதோ ஒரு இஸ்திக்ஃபார், சக்தி வாய்ந்த இஸ்திக்ஃபாரை தினந்தோறும் 10 தடவை ஓதிக்கிங்க. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் லேசான முறையில் கொன்ற நன்மை அல்லாஹ் தஆலா இந்த திக்ரின் மூலமாக தர்றான். ஆக நாமும் இந்த 5 காரியங்களை செய்து ஏராளமான நன்மை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.